அப்படியே குட்டியா வாய மீங்க வைக்கிற நாளைக்கு ஆத்துல பாக்க வரவேற்பு மகிழ்ச்சியாக இருந்ததப்பா. என்ன காரணம் அப்பா? எனக்கோ வயதாகி கொண்டே செல்கிறது. எனக்கு பிறகு இந்த மத்திய நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி ஆட்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அழைத்தேன். என் நாட்டு மரபை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன வார்த்தை உரைத்திருந்தப்பா. நான் ஒரு சின்ன சிறிய வந்து ஏதோ மரியாதை நாடு நாடாக சென்று பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் நாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்துவிட்டு என் நாட்டு மரபை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா. அப்படியா? பக்கத்து தேசத்து ராஜா எப்படி ஆட்சி செய்ய கற்றுணர்ந்து உண்மைதானப்பா. நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டி கொண்டதும் ஒரு நாட்டில் அவசியம் மாற்று நாளை இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிச்சுட்டுக் கொள்ள போற மகன் சிவமணி அவன் ஜாதகத்தை கிடைக்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? பற்பதங்கள் பணித்தே நற்கதியருள்வாய் அம்மா. நான் யாரு சொல்ல போனா அப்படிலாம் நீ சொல்லப்படாது. துரிநாட்டம் அடிக்கலாம் எட்டிக்கோடா என்ன தளப்பட்டிக்கிட்டியா? ஒரே துரிநாட்டம் வைத்ததா என்ன சொல்லலாம் பாடி அதை அபிஸ்தி ஏண்டா திருவண்ணாமலை என்னடா இந்த வடமதுராபுரி நாட்டிலே இருக்கின்றாரே மன்னர் ராஜசேகர் மன்னர் பெண்ணை பார்த்து அவருக்கு மனம் முடித்து திருமணம் முடித்து செய்து வைத்து அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு சிவமணி பெயர் வைத்தது. அதுக்கு பெயர் வைத்தது காண முடியாது. நாட்டு மக்களும் நானும் எந்த குறைவில்லாமல் அரவணைக்கு எதற்காக நடத்தி ஐயா, எனக்கு இருந்ததோ ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி. அவன் பிறந்ததோ அவனுக்கு பெயர் வைத்ததும் நீங்கள் தான். என் மகன் அயல்நாடு சென்று பட்டணம் முடிந்து இப்போது நான் தாயகத்தில் இருக்கின்றான். நாளை இந்த நாட்டிற்கு எனக்கு பிறகு இந்த மத்திய நாட்டிற்கு மன்னனாக திகழ போகிறான். அவனுக்கு ஒரு